அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்ணியல்தான் இதை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜோதிட ஆய்வு எப்படி, தமிழ் ஆய்வு எப்படி என்பதையெல்லாம் நான் இந்த வார்த்தை அடிப்படையில் என்னுடைய எண்கணிதம் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன் சொல்லுகின்றேன். அணைகளுக்கு 4 எழுத்துக்கள் 1 1 1 4 இதெல்லாம் கூட்டினாக்க 7. அதனுடைய விதி என்கிறது 7. அணைகள் 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்து பலனாக உரிக்கின்றது. அணைகள் மதகு பொதுவாக மதகுன்னு தான் சொல்லியிருக்கேன், மதகுன்னு தான் எழுதியிருக்கேன். அந்த மதகுக்கு 3 எழுத்து 1 7 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதில் விதி என்கிறது 2. மதகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை காட்டுகின்றது. மதகுக்கு 11ஆம் இடம் பலனை தருகிறது. அடுத்ததாக இன்பத்தொல்லை 6 எழுத்து. அந்த இன்பத்தொல்லை 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 6 9 9 1 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதி என்கிறது 8. இன்பத்தொல்லைக்கு 8வது எண்கிற பலனை கொடுக்கிறது. 8வது எண்கிற தான் இன்பத்தொல்லைக்கு பலன் கொடுக்க துணையாக இருக்கிறது. அரிச்சுவடிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான தமிழ் எண்கிடம் 1 4 9 5 5 6 இதெல்லாம் கூட்டினாக 24. அதோடைய விதி என்கிறது 6. அரிச்சுவடிக்கு 6ஆம் எழுத்து பலனில் அமைகிறது. அந்த 6வது என்கிறது தான் அரிச்சுவடி. அப்போ அரிச்சுவடி 6வது என்கிறது பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது. மேதாவி 3 எழுத்து 2 5 6 அதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. மேதாவின்னா சிம்பிளாக சாதாரண உள்ள சில பொக்கிஷன் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு மேதாவியாக இருப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு 10 வீட்டுக்காரனுக்கு ஏழையாருனா ஒருத்தவங்க நல்லா இருந்தால் அவர் மேதாவியாக சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பதவி அப்படி இப்படின்னு இருந்தால் அவங்கள ஒரு மேதாவின்னு சொல்லுவாங்க. மேதாவியே தம்பி நடக்கிறாரு, போகிறாரு, வராரு அவ்வளோ சொல்லுவாங்க. அதாவது மேதாவிங்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை மாதா இடத்தை காட்டுகிறது. மேதாவி 4ஆம் இடமாக வருகிறது. குலகுருக்கு 4 எழுத்து 3 4 3 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. குலகுரு கூட 6வது விதி எண்ணில் பலன் கொடுக்கிறது. குலத்துக்கு உண்டான குருவும் இருக்காது. அந்த குலத்துக்கு உண்டான குரு வந்தால் தான் அரசு சலுகையாக இருந்தாலும் சரி, ஊர் சலுகையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தாலேயோ இல்லை மற்றவராலேயோ இப்படிலாம் அந்த குலக்குருவினால தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்போ குலக்குரு 6வது விதி எண்ணில் வருகிறது, பலனை தருகிறது. பொது என்பது 2 எழுத்து 2 9 இதெல்லாம் கூட்டாக 11. அது விதி என்கிறது 2. பொது என்றால் 11ஆம் இடத்து பலனை குறிக்கிறது. 11ஆம் இடத்து பலனை கொடுக்கிறது. லக்னத்துக்கு 11 இருந்தாலும் சரி, மேஷத்துக்கு 11 இருந்தாலும் சரி, அது பொதுவாகவே பொது என்பது 11ஆம் இடத்து சொல்லாக பலன் தருகிறது. பொது தெய்வம்லாம் பொதுவாகவும் இருக்குது, சரிங்களா? ஆனால் பொது தெய்வம் 6 எழுத்து பொது தெய்வத்துக்கு 2 9 1 8 5 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அதோடைய விதி என்கிறது 5. பொதுவான தெய்வம் 5ஆம் இடத்தையே காட்டுகின்றது. பொதுவான தெய்வம் 5ஆம் இடம். அதுக்குன்னு ஒரு கிரகமும் இருக்குது. பொதுவான தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் இருக்குது. 5ஆம் இடத்து விதி எண்ணில் பொது தெய்வம் வருகிறது. நீங்கள் கொடுத்தா சரி, பொதுவான தெய்வங்கள் கொடுத்தா சரி என்று மற்ற கிரகங்களும் மற்ற தெய்வங்களும் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது பொது தெய்வம் என்றால் 5ஆம் அதிபதி கிரகம் 5ஆம் இடத்து பலனை
பொது தெய்வம் 5வது விதி எண்ணில் தோன்றுகிறது, பலனை கொடுக்கிறது. அடுத்ததாக குலதெய்வம். குலதெய்வம் 6 எழுத்து 3 4 1 8 5 7 இதெல்லாம் கூட்டாங்க 28. அதோடைய விதியன்கிறது 1. குலதெய்வத்துடைய விதியன் 1. குலதெய்வத்துடைய எண்கிணிதம் 3 4 1 8 5 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதை 9ஆல் வகுத்து விட்டாலும் சரி, 9 2 8 கூட்டி 10. அப்போ அதோடைய விதியன்கிறது 1. அப்போ குலதெய்வத்துடைய விதியன் 1. முதல்ல குலதெய்வம் தான் நிற்கிது, பார்த்துட்டிங்களா? அவனுக்கு குலதெய்வம் பேரே தெரியாவிட்டாலும் சரி, குலதெய்வம்னு சொல்லி அவன் நம்பர் 1ன்னு சொல்லி வழிபட்டாலே குலதெய்வம் துணை இருக்குது. அவன் மறந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஏன்னா தெரிந்தும் தெரியாமல் குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த 1வது நம்பர் குலதெய்வமாக வருகிறது. குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த குறுக்கு வழி தான். குறுக்கு வழிக்கு 6 எழுத்து 3 1 7 3 5 7 குறுக்கு வழிக்கு 6 எழுத்து. இந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணினத்தை சொல்லியுள்ளேன். 6 எழுத்து, அது எல்லாம் கூட்டம் 26. அதோட விதி என்கிறது 8. குறுக்கு வழி என்பது 8வது என்கிற பலனை கொடுக்கிறது. அந்த 8வது எண்ணில் தான் குறுக்கு வழியெலாம் குந்திக்கிட்டு 8ஆம் இடத்து பலனாக குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. குறுக்கு வழி சந்து பொந்து இந்து இருக்கு அடித்து வாங்கிறது, ஏச்சு வாங்கிறது, வாங்கிட்டு இல்லைங்கிறது, இதெல்லாம் குறுக்கு வழி. அதாவது குறுக்கு வழியுடைய விதியின் 8வது என்கிறோம். 8வது என்கிறதும் ஒரு தாறுமாறான என்கிறோம். அதான் 8வது எண்ணில் குறுக்கு வழி. 8வது எண்ணிக்காரர்கள் குறுக்கு வழியை சம்பாதிப்பார்கள். அதான் அதோடைய விதியின் 8. அதிகாரிகள் 6 எழுத்து 1 8 8 4 1 4 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. அதிகாரிகள் கூட 8ஆம் இடத்து பலனாக பலன் தருகிறது. அதிகாரிகள் என்ற வார்த்தை 8வது எண்கிணத்தில் சேர்ந்து ஊறி மனிதர் சிந்திக்கிறதெல்லாம் அந்த 8வது எண்ணு தான் சிந்திக்கும். அதான் அதிகாரிகள் பலனை தருவது விதியின் 8. அழிவுப்பாதைக்கு 5 எழுத்து 1 7 7 2 இதெல்லாம் கூட்டினாக 24. அதோட விதி என்கிறது 6. அழிவுப்பாதைக்கு விதியின் 6. இந்த 6வது என்கிறது விதியின் 6ஆம் இடமும் 6வது கிரகமும் சமப்பலனை கொடுக்குற மாதிரியும் வருது. அதை ஒரு அழிவுப்பாதையாகவும் வருது. அதான் அழிவுப்பாதையுடைய விதியின் 6. அதனால் இந்த எண்கிணிதம் வார்த்தை அடிப்படையை நான் ஒரு 7 8 மாதமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். 8 9 மாதமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த தமிழ் எண்ணும் எழுத்தும் கலந்துதான் தமிழ் மொழி. வார்த்தையினால் எண்ணினால் கலந்து பேசுவதெல்லாம் எண்ணும் எழுத்துதான் கலந்து பேசுவது. அதுதான் இந்த எண்கிணிதம். எண்ணும் எழுத்தும் 2 கலக்கக்கூடியது இதுதான். இந்த எண்கிணிதம் தான். இந்த எண்கிணிதம் தான் நம்மளை சோதிக்கிறதெல்லாம் இந்த எண்கிணிதம் தான். 2 என்பதெல்லாம் இதுதான் உண்மை. பாடுவது 2 கலந்து, ஒரு ராகம் 2 கலக்கணும், ஒரு துல்லியமான கணிதத்துக்கு 2 கலக்க வேண்டும், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டவைகளும் 2 கலக்க வேண்டும். ஆனால் எல்லாமே 2 கலந்து. ஆனால் 2 கலந்து பேசக்கூடியது தமிழ்மொழி மட்டும்தான். தமிழ்மொழி அடிப்படையிலேயே, அது ஆதி காலத்திலேயே, அது தமிழ்மொழி தோன்றும் காலத்திலேயே எண்ணும் எழுத்தமாக தோன்றிதான் வருகிறது. ஒருவன் பேசும்போது எனக்கு 100 ரூபாய் தர வேண்டும், அது எண்ணும் எழுத்துந்தானே. எண்ணும் எழுத்து இல்லை என்ற வேறு என்ன இருக்குது? அதான் எண்ணும் எழுத்தும் தான் நம்மளை வாழ வைக்கிறது. அதுதான் இந்த தமிழ் ஜோதிடம், நவக்கரக தமிழ் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், வள்ளுவன் எண்கிணித வள்ளுவன், வள்ளுவ பண்டாரம், தமிழ் எண்கிணித வள்ளுவர். நான் தான் இந்த எண்கிணிதத்தை உருவாக்கி ஜோதிட படை எப்படி எழுதப்பட்டது, ஜாதக படை எப்படி எழுதப்பட்டது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த எண் துணை நின்று வேலை செய்கிறது, எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த எண்கள் நடந்து சென்று வழிகாட்டுகிறது என்பதை இந்த எண்கிணிதம் மூலமாக நான் உறுதி செய்து சொல்லி வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.